அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: 200 யூனிட் இலவச மின்சாரம் என்ற அறிவிப்புக்கு பின்னரும் பல நுகர்வோருக்கு மின் கட்டணம் தாறுமாறாக உயர்ந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதற்கு மீட்டர் கணக்கீடு மற்றும் பில்லிங் செயல்முறைகளில் உள்ள குறைபாடுகளே காரணம் என தமிழ்நாடு மின்சார வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. சில பகுதிகளில் மின்சாரத்துறையின் குறிப்பிட்ட பிரிவுகளில் நடைபெறும் இத்தகைய அசாதாரணமான பில்லிங் முறைகளால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நிதி இழப்புகள் மற்றும் முறைகேடுகள் குறித்து உடனடியாக விரிவான ஆய்வு மேற்கொள்ள மின் வாரிய தலைமை பொறியாளர் தற்போது உத்தரவிட்டுள்ளார். இரண்டாவது அறிவிப்பு: பேருந்து டிக்கெட்டுகளில் விளம்பரங்கள் மூலம் வருவாயை உயர்த்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. டிக்கெட்டுகளின் பின்புறத்தில் விளம்பரங்களை அச்சிட அனுமதி வழங்கும் புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. டிக்கெட் அச்சிட பயன்படுத்தப்படும் பேப்பர் ரோல்களை சொந்த செலவிலேயே விளம்பர நிறுவனங்கள் தர வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சரான செங்கோட்டையன் மகளிர் உரிமை தொகைக்காக நேரடியாகவும் ஆன்லைன் வழியாகவும் விண்ணப்பங்களை பெறும் பணிகள் எங்குமே நிறுத்தப்படவில்லை என்றும் அவை தொடர்ந்து பெற்றுக்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் தெளிவுபடுத்தினார். ஆன்லைன் மூலம் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் என்றும் பெறப்படும் மனுக்களை அரசு முறையாக பரிசீலித்து தகுதியின் அடிப்படையில் பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் உறுதியளித்துள்ளார். நான்காவது அறிவிப்பு: பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு தொடங்கியது. ஆகஸ்ட் 30 வரை 3 சுற்றுகளாக நடைபெறும். முதல் சுற்றில் பங்கேற்கும் மாணவர்கள் பாடப்பிரிவு தேர்வு செய்ய ஜூலை 22 வரை அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. 418 கல்லூரிகளில் 1,98,825 இடங்கள் உள்ள நிலையில் 2,36,000 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கட் ஆஃப் 200 முதல் 171.33 வரையிலான மாணவர்கள் பொதுப்பிரிவு கலந்தாய்வில் பங்கேற்கின்றனர். ஐந்தாவது அறிவிப்பு: தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் பல்வேறு கல்வி நிதியுதவிகள் மற்றும் நலத்திட்ட சலுகைகளை பெறுவதற்கான தகுதி விதிகளில் பள்ளி கல்வித்துறை தற்பொழுது அதிரடியான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. புதிய சுற்றறிக்கையின்படி இனிவரும் காலங்களில் அரசின் சலுகைகளை பெற விரும்பும் மாணவர்கள் தங்களது ஜாதி சான்றிதழ், தனிநபர் அடையாள ஆவணம் மற்றும் வங்கி கணக்கு விவரங்களை சமர்ப்பிப்பது முற்றிலும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த ஆவணங்கள் அனைத்தையுமே சேகரித்து கல்வி மேலாண்மை தகவல் முறைமை எனப்படும் EMIS அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் எவ்வித விடுபடல்களும் இன்றி துல்லியமாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் என பள்ளி நிர்வாகங்களுக்கு கடுமையான கெடுவும் விதிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் வழங்கும் பல்வேறு நிதியுதவிகள் உரிய நேரத்தில் மாணவர்களுக்கு சென்றடையவில்லை என்ற புகார்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் எவ்வித இடைத்தரகர்களின் குறுக்கீடும் இன்றி பயனாளிகளின் வங்கி கணக்குகளுக்கே நேரடியாக பணம் சென்றடைவதை உறுதி செய்யவும் இந்த டிஜிட்டல் பதிவு முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: மொத்த விற்பனையாளர்களுக்கு வழங்கப்படும் ஆவின் நெய்யுக்கான விலை உயர்வை ஆவின் நிறுவனம் திரும்ப பெற்றது. மொத்த விற்பனையாளர்களுக்கு ஆவின் நெய் லிட்டருக்கு 37 ரூபாய் உயர்த்தியிருந்ததை ஆவின் நிறுவனம் வாபஸ் பெற்றுள்ளது. ஆவின் நிறுவனம் அனைத்து வகையான நெய்களையும் தற்போதைய சில்லறை விலையிலேயே நுகர்வோருக்கு தொடர்ந்து வழங்கியும் வருகிறது. எந்த ஒரு நெய் வகையின் விலையிலும் எந்த உயர்வும் செய்யப்படவில்லை. மேலும் மொத்த விற்பனையாளர்களுக்கான கமிஷனில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தம் திரும்ப பெறப்பட்டுள்ளது. எனவே முன்பு நடைமுறையில் இருந்த கமிஷன் அமைப்பே தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் 2,576 கோடியில் 3 ரயில் பாதை திட்டங்களுக்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 4வது ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. எட்டாவது அறிவிப்பு: தமிழகத்தில் அந்தியோதயா ரேஷன் கார்டுதாரர்கள் அதாவது AAY ரேஷன் கார்டுதாரர்கள் தங்களது கார்டுகள் ரத்து செய்யப்படுவதை தவிர்க்க வரும் 31 உடனடியாக EKYC விரல் ரேகை பதிவை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குடும்ப அட்டைதாரர்களின் உண்மைத்தன்மையை கண்டறிந்து தகுதியானவர்களுக்கு மட்டுமே
பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. எனவே இதுவரை கைரேகை பதிவு செய்யாத பயனாளிகள் அனைவருமே தங்களுக்கு அருகிலுள்ள நியாய விலைக் கடைகளுக்கு உடனடியாக சென்று தங்களின் பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தவறும் பட்சத்தில் ரேஷன் கார்டுகள் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ நீக்கப்பட வாய்ப்புள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 9வது அறிவிப்பு. தமிழகத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் கல்வி கடன் வரம்பை 4.5 லட்சத்திலிருந்து 7.5 லட்சமாக உயர்த்தி அமைச்சரான விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இந்த நடப்பு நிதியாண்டில் மட்டும் சுமார் 1.5 லட்சம் மாணவர்களுக்கு மொத்தம் 3000 கோடி மதிப்பிலான கல்வி கடனை வழங்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. மேலும் மாணவர்கள் எவ்வித சிரமமின்றி இந்த கடனுதவியை பெறுவதற்கு ஏதுவாக மாவட்ட வாரியாக பேராசிரியர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்களை வழிகாட்டி அதிகாரிகளாக நியமிக்க உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசின் இந்த புதிய முன்னெடுப்பு ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களை சேர்ந்த பல லட்சம் மாணவர்களின் உயர்கல்வி கனவை நனவாக்குவதுடன் மாநிலத்தின் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தையும் கணிசமாக உயர்த்த உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 10வது அறிவிப்பு. டெங்கு காய்ச்சல் வராமல் தடுக்க தயாரிக்கப்பட்டுள்ள தடுப்பூசிக்கு இந்திய மருத்துவ அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தாக்கேடா பார்மாசூட்டிகல்ஸ் இந்திய நிறுவனம் டெங்குவுக்கு கியூடெங்கா என்ற பெயரில் தடுப்பூசி தயாரிக்கப்பட்டுள்ளது. 4 முதல் 60 வயது வரையிலானவர்களுக்கு டெங்கு காய்ச்சல் தடுப்பூசியை போடலாம் என்றும் தாக்கேடா நிறுவனம் கூறியுள்ளது. ஏற்கனவே டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கியூடெங்கா தடுப்பூசியை போட்டுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போது வட தமிழக கடலோர பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழக்கில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவி வருகிறது. இதன் காரணமாக இன்று முதல் வரும் 24ஆம் தேதி வரையிலான அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 25ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த சில நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசான மழை அல்லது தூறல் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனால் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த கடுமையான புழுக்கம் தணிந்து மாலையில் குளிர்ந்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியரான கவிதா உத்தரவிட்டுள்ளார். திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ஆகஸ்ட் 6இல் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக ஆகஸ்ட் 8ஆம் தேதி பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. அரசு உதவி வழக்கு நடத்துனர் பதவிக்கான முதன்மை தேர்வு வரும் 27ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த தேர்வுக்கான ஹால் டிக்கெட் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் அரசு உதவி வழக்கு நடத்துனர் கிரேட் 2 பதவிக்கான முதல்நிலை தேர்வு 15/2/2026 முற்பகலில் நடைபெற்றது. இந்த தேர்வுக்கான முதன்மை தேர்வு வருகிற 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை முற்பகலில் சென்னை மையத்தில் மட்டும் நடைபெற உள்ளது. 14வது அறிவிப்பு. தூத்துக்குடி தூய பனிமய மாதா திருத்தல பேராலய பெருவிழா ஆகஸ்ட் 5ஆம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு வருகிற 5/8/2026 புதன்கிழமையன்று தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறையாக அறிவிக்கப்படுகிறது. இந்த விடுமுறை மாவட்டத்தின் அனைத்து மாநில அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என்றும் இந்த விடுமுறைக்கு மாற்றாக மற்றொரு சனிக்கிழமை பணி நாளாக அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15வது கடைசியான அறிவிப்பு. 26 காலி பணியிடங்களை கொண்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 முதல் நிலை தேர்வு தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. செப்டம்பர் 6ஆம் தேதிக்கு பதிலாக செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது.
இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.